பாட்டுக்கென்று பஞ்சம் இல்ல பாடத்தார் கவலை கட்டு துள்ளி கெட்டு கவலை விட்டு கச்சை கட்டு ஆடத்தார் காட்டுக்குயிலு மனசுக்குள்ள பாட்டுக்கென்று பஞ்சம் இல்ல பாடத்தார் கவலை கட்டு துள்ளி கெட்டு கவலை விட்டு கச்சை கட்டு ஆடத்தார் எல்லோரும் மொத்தத்திலே சந்தோஷ சத்தத்திலே தள்ளாடும் நேரத்திலே உல்லாச நெஞ்சத்திலே காட்டுக்குள்ள மனசுக்குள்ள பாட்டுக்கென்று பஞ்சம் இல்ல பாடத்தார் கவலை கட்டு துள்ளி கட்டு கவலை விட்டு கச்சை கட்டு ஆடத்தார் பயணம் எங்கே போனால் என்ன பாதி நூறு ஆனால் என்ன தோட்டம் வச்சா தண்ணீர் விடுவான் இல்லடா ஊத காத்து வீச உடம்புக்குள்ள கூச குப்பத்தூள மத்த வச்ச காயரா கை போலக்கும் மாலை விடியும் நல்ல வேலை பொத்த பாலு வெள்ளம் போல பாயரா அத்து வெள்ளம் வச்சரிசி வெட்டி வச்ச செங்கரும் அத்தனாயு குளிக்கிற நாள்தா காட்டுக்குள்ள மனசுக்குள்ள காட்டுக்கென்றும் பஞ்சம் இல்ல பாடத்தார் கவலை கட்டு துள்ளி துள்ளி கவலை விட்டு கச்சை கச்சை பாடத்தார் பாசம் வைக்க நேசம் வைக்க தோடும் நம்பு வாழ வைக்க அவனை தவிர உறவுக்காரன் யாரும் இல்லை உள்ளாடத்தாரே உசுர கூடத்தாரே என் நன்மை கேட்டா வாங்கி கொண்டு சொல்லுவேன் பொட்டச்சோறு இரவும் தின்னேன் பாரு நன்றி கூட கத்தை போல எண்ணுவே சோகம் விட்டு சொத்தம் விட்டு ராகம் விட்டு தானம் விட்டு பாட்டு பாடும் வானம் பாடி நான் காட்டுக்குள்ள மனசுக்குள்ள பாட்டுக்கென்று பஞ்சம் இல்ல கவலை கட்டி துள்ளி துள்ளி கவலை விட்டு கச்சை கச்சை ஆடத்தார் எல்லோரும் மொத்தத்திலே சந்தோஷ சத்தத்திலே தள்ளாடும் நேரத்திலே உல்லாச நெஞ்சத்திலே காட்டுக்குள்ள மனசுக்குள்ள பாட்டுக்கென்று பஞ்சம் இல்ல பாடத்தார் கவலை கட்டு துள்ளி கிட்டி கவலை விட்டு கச்சை கச்சை ஆடத்தார் அட்டமலை பேருந்து கொஞ்சம் மாதிரி அற்புதமான இசை. அந்த இசையை கொடுத்த இசையின் மேதையில் இந்த பாட்டுக்கு கைதட்டுன்னு ஒன்று கிடைக்குதுன்னா அந்த முழுக்க முழுக்க இசை மேதையில மட்டுமே சேரும். அதுவும் சகோதரர் தீபன் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி. ஏன்னா அவர் வாசிச்சு பழக்கப்பட்டது அந்த பேடில் தான். எங்கெங்க என்னென்ன இருக்குன்னு அவருக்கு தெரியும். ஆனால் இந்த மாதிரி மேலத்தை வாசிச்சு அவ்வளோ பழக்கம் இருக்காது. அதுலையும் கொடுத்து வாங்கியிருக்காரு. நண்பருக்கு நன்றி. முதல்ல ராஜா மாமாவுக்கும் மிகப்பெரிய ஒரு நன்றி. ஏன்னா இந்த பாட்டு அவர் வாசிப்பாரு. ஆனால் சகோதர மேடை ஏற்றி அழகு பார்த்த ராஜா மாமா அவர்களுக்குமே மனமாறு நன்றி. மேலும் இந்த பெண்மணி ஆலை ஒருமுறை வர்ணித்தால் யாருக்கு இணையாக வர்ணிக்கலாம்? அந்த மதுரை அரசாளக்கூடிய அந்த அங்கேயருக்கு இணையாக, அன்னை மீனாட்சிக்கு இணையாக ஒருமுறை வர்ணித்தால் எப்படி வர்ணிக்கலாம்? ஊருக்குள்ள
ஆதிவாசனுக்கு பூமால போது இது திருநாடு ஒரு பூந்தேறு பூட்டி வரும் திருநாடு வீராதி வீரமுள்ள ராஜாதிராஜனுக்கு பூமால போடும் இது திருநாடு ஒரு பூந்தேறு பூட்டி வரும் திருநாடு மாறாது அன்பு வச்ச மகராசி மறையாட என்ன வச்ச மீனாட்சி ஊரோடு போரோடு உறவாடு ஒரு காட்சி மனசும் மனசும் இணைய ஒரு நாள் திருநாள் பிறந்தது எல்லாத்து குதிரையிலே பவனி வரும் மீனாட்சி பவனி வரும் மீனாட்சி பாண்டியரு சுந்தரிடோ வாசவச்ச ராசாத்தி வாசவச்ச ராசாத்தி சுந்தரே மீனாட்சி கரமுடிக்க நடந்தாரு பல மேடான பாதையெல்லாம் கடந்தாரு மணி போல கட்ட துணிந்தாரு மகராசி கண்டு பணிஞ்சாரு முடிப்பா பாரு அடுக்கிற மனசேயாரு அடமலை கொஞ்ச மாதிரி அற்புதமான இசை அந்த இசையமைத்த இசை மீதலுக்கும் அன்பு சகோதரர் தீவன் அவர்களுக்குமே மனமார்ந்த நன்றி வணக்கத்தை மனதார உறுத்தாக்கி கொண்டு சரி பாடல் பாடக்கூடிய அருமை இங்கே ஒளிப்பதிவு செய்யக்கூடிய உடன்படாத அன்பு சகோதரர், இது உங்க ஒரு யூடியூப் சேனல் கோயம்புத்தூரில் வருகின்றக்கூடிய அருமை அன்னாரம் சார்பாக பாடிய பாடலை பாடிய எனக்கு ரூபாய் 101, இங்கே இசையமைத்த இசை கலைஞர்களுக்கு ரூபாய் 401. ஆமா, இந்த 4 பேருக்கு 100, 400. அன்பு சகோதரர் தீவன் அவர்கள் ரூபாய் 100 வழங்கி கௌரவப்படுத்திய அன்பு அருமை அன்னார் எங்களுடைய கலைக்குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றியும் வணக்கத்தையும் மனதார உறுத்தாக்கி கொண்டு கலைப்பணியை தொடரலாம். நன்றி வணக்கம். அந்த அடிப்படையில் ஏதேனும் சத்தம் கேட்கின்றதா? காலதாமதம் காரியத்திற்கு கேடு 2 பேர்ல யாராச்சும் ஒரு ஆள் வாயை திறந்தா கூட நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, சத்தம் இது கேட்கிறதா? கவனிப்போம். நாராயணா ஏற்கனவே போட்டுட்டாங்கல்ல. ஆமா சாமி, ஓட கூட சத்தம் வருது. இந்த 2 திணையத்திற வாய திறக்கல, என்ன காரணம்? என்னடா சேட்டை போட முடியாது, போட முடியாது. உள்ள உட்காந்து உனக்கான களை புடுங்குற விளையாட உனக்கு திணையத்தூர். அவனுக்கு எனக்கு பல ஆண்டுகளாவே பஞ்சாயத்து ஓடிக்கிட்டு இருக்கு. என்ன சாமி சொல்றீங்க? மத்த நேரத்துல பப்புனு கேட்பேன். சரி, நீ என்ன புராணம் பேச, நீ என்ன ராஜபாட்டான்னு இந்த ஆள கேட்க முடியாது. ஏன்னா இந்த ஆள் ராஜபாட்டு போட்டுட்டான். ஓஹோ, ஆமா, அவர் ஊர்ல என்ன அது வந்து கலையரங்கம். ஆமா ஆமா, கொட்டையா இருந்தா கொடுத்திப்பாங்களா? அப்படி இல்ல. ஆனால் ஆக சிறந்த பாடகர் அதுக்கு மேல மாட்டுக்கிறது இல்ல. ஆனா புராணம் பேசணும்னு ஆசைப்படுறாப்ப எனக்கு அதுதான் பஞ்சாயத்து. உனக்கு புராணம் பேச ஆசை வந்துருச்சுல, நீ ஏன் பப்புனு போடுற? என்ன மருதமணி வந்திருக்காப்ல, அவரை பப்பன் போட சொல்லி நீ ராஜேஷ் கண்ணன் என்ன சொல்லிருக்கணும்? நான் ராஜபாடு போட ஆரம்பிச்சிட்டேன், இனிமே நான் நாடகத்துல ராஜபாடு போட்டுக்கிறேன் அப்படின்னு ராஜபாடு போட்டு வந்திருந்தா உங்ககிட்ட தாராளமா புராணம் பேசலாம். ஒரு பப்புனுக்காரன் உங்ககிட்ட புராணம் பேசினா கதைக்கு சாராம்சம் கெட்டு போகுதா இல்லையா? கண்டிப்பா. ஒவ்வொருவருக்கும் ஒரு கதாபாத்திரம் உண்டு. இப்ப நான் நாரதர்,
எனக்குன்னு இந்த கதாபாத்திரத்துல ஒரு வேலை இருக்கு. என்ன வேலை? முருகன் போய் முருகா நான் வள்ளியை பார்த்திருக்கேன், நீங்க வேடனா போய் திருமணம் பண்ணுங்க என்று சொன்னாத்தான் முருகன் வருவார். கண்டிப்பா ஏன் வேலை? ஆமா. அது மாதிரி இந்த பப்புனுக்காரனுக்கு என்ன வேலை? பப்புனுக்காரனுக்கு மக்களை சிரிக்க வைக்கிற வேலை. மகிழ்ச்சி, மனம் திறந்து சிரிக்க வைக்கிறார். ஆமா, அது 2 பேர் கூட்டணியினால இன்னும் பல பேர் வைத்த பதம் பார்த்துட்டாங்க. கண்டிப்பா. இன்னும் வேற என்ன வேலை? என்ன எல்லாத்தையும் அறிமுகப்படுத்துற வேலை. நோட்டீஸ் வாசிக்கிறார். ஆமா. ஒருவேளை அந்த நோட்டீஸ்ல கருவூலம் ஜெயமாத நாரதன் சொல்லலைன்னா பைய தூக்கிட்டு காரைக்குடி போயிருவானோ? ஆமா ஆமா. இல்ல சாமி. சரி, மொத்தத்துல இருந்தாலும் சத்தம் போட மாட்டால. நீங்க சொன்னது எல்லாமே பொதுவான வேலை. ஆனா இந்த கதையில இந்த கோமாளிக்குன்னு மிக முக்கியமான வேலை ஒண்ணு இருக்கு. அப்படி என்ன வேலை இருக்கு சொல்றேன் கேட்டுக்குங்க. நாரதர் எங்களுக்கு சந்தனம் தேய்த்து விட வேண்டும், நாரதர் எங்களுக்கு வீணையை கட்டி விட வேண்டும், நாரதர் எங்களுக்கு பாடும்போது பேசும்போது வேர்த்தால் முகத்தை துடைத்து விட வேண்டும். இன்னொரு மிக முக்கியமான வேலை ஒண்ணு இருக்கு. அது என்ன வேலை? நாங்கெல்லாம் வெளியே எதிர்வு போனோம்னா குண்டிய கழுவ சொல்றீங்களா? ஆமா, துணைக்கு வர வேண்டும். அது துணைக்குன்னா இப்படி அட ஒரு கோர்வையா கொடுத்தங்க, உங்க வேலையை பாருங்க. அப்ப எப்படி சொல்லி இவன் சத்தம் போட மாட்டான். ஒரே பாட்டு மரியாதை இந்த பாடல் முடிவதற்குள்ளாக அவன் வாயை திறந்து சத்தம் போடல, இந்த கட்டையை வச்சு அந்த வாயை கிழிப்பேன். ஏற்கனவே அது கிழிஞ்ச மாதிரி தான் இருக்கு, இன்னும் 8 இன்ச்சு சேர்த்து கிழிக்கிற மாதிரி சூழல் வந்துடும். அதனால மரியாதை சோ போட்டு அதனால ஒரு முறை இந்த பெண்மணியால வர்ணித்தால் எப்படி வர்ணிக்கலாம்? நான் பெற்றெடுத்திடாத முத்துமணி பேரே, நான் ஒரு பாட்டாலே சொல்லி அழைச்சே, நான் பண கேட்டு கண்ணு முடிச்சேன். அடியாத்தாடி ஒண்ணு நினைச்சே, ஒரு அன்பாரனுக்கு படிச்சேன். சோக பறக்க என் பாட்டு இருந்து கேட்டு மறந்தா பாட்டு மறந்து நீ கூட இருந்தா போது எனக்கு பாடி இருந்தா ரொம்ப எனக்கு ஒரு பாட்டாலே சொல்லி அழைச்சே, நான் பண கேட்டு கண்ணு முடிச்சேன். நாராரும் இல்லாத அந்தரத்து வாரோடு சேரும் நாட்டுப்புறதாரும் ஏ சொந்த கதைய சொல்லி படிக்க சந்தமில்லையோ, அதை சொன்னாரு ஏன் சொந்தம் மாறாது. பாடாத பாட்டுகள் இல்ல, அது கேட்காத மக்களும் இல்ல. நான் ஆவார பாடியல கேட்காத மக்களும் இல்ல. என் தாய் கொடுத்த சக்தி இருக்கு, பக்தி எழுத்த புத்தி இருக்கு, தாவி எனக்கு நேரம் இருக்கு, நேர வரைக்கும் வர எனக்கு ஒரு பாட்டாரே சொல்லி நான் மனது கண்ணு முழிச்சேன். அடியாத்தாடி ஒண்ணு நினைச்சேன், நான் பாரனுக்கு படிச்சேன். ஒரு எறும்பு கடித்தாலும் தாய்மன சுலோகம் இப்ப என்ன ஒன்னு அள்ளு எடுத்து ஊட்டி வளர்த்து மாட்டி கிடந்தா அந்த தாயோட முகப்பாரு கண்ணு ஒரு நாளும் உறங்காது. பாடாத பாட்டுகள் இல்லை, அதை கேட்டாத ஆட்களும் இல்லை. நான் ஆவார பாடிகளை பார்க்காத பார்வையும் இல்லை. இந்த ஊரு முழுக்க வந்து ஜனங்க உண்மை இருக்கோ வெள்ள வனங்க பாவ இருக்கு கையில் வனங்க தானம் அடிச்சு கண்ண பிறக்க ஒரு பாட்டாளி சொல்லி அடைச்சே, அவனுக்கு கண்ண முழிச்சேன். யார பார்த்ததும் உண்டு, ஆனா தாயின்னு சொன்னதும் இல்லை.
வேலையா இந்த பாட்டை போட்டு உங்கள்ட்ட காட்டணும். இதே பாட்டை இருந்தாலும் அரை மணி நேரம் வாசிப்பாப்பிள்ளையா பாடுறதில்ல, அதனால என் மாமா மறந்துட்டாரு, வாசிக்க தெரியாமல அந்த இசையை மறந்துட்டாரு. மாமா அவர் வாழ்த்து தெரிந்து கொண்டு வருகின்றார் காவலாளி. இத்தடவை கேட்டா அந்த பப்புனுக்காரன் வாயை திறக்கவே இல்லை. கருப்பு இது ஏதோ ஒரு கூட்டணி போட்டு திட்டமிட்டு சதி செய்கிறார்கள். சதியா? அந்த சதியை நம்ம முறியடிக்கிறோம் கண்டிப்பா. எப்ப அவர் இவ்வளவு புராண இதிகாசம் படிச்சவர்னு சரி மாறி மக்கள் பேச ஆரம்பிச்சிருக்காங்களோ அப்படி என்ன தவன் படிச்சிருக்கான்னு பார்த்தே ஆகணும். யாராக இருக்கலாம் என்று சிந்தித்து பார்த்தால் யார் இவன்? சுங்கடி எட்டு தகமும் பொச்சிரங்க மங்கை இவள் எந்த உலகெங்கு ஏன் வந்தார்? சுந்தரம் நிறைந்ததும் பொன்சிறந்த மங்கை இவள் இந்த உலகிற்கு ஏன் வந்தார்? அந்தரம் இருந்ததோ முழங்க வந்த அந்தரம் இருந்ததீர சுந்தரி முழங்கி இந்திரன் வணங்கும் எங்கள் கந்தசாமிக்கு தகுந்த நிறைந்ததும் பொன்சிறந்த மங்கை இவள் உலகிற்கு வந்தார்.